வணக்கம். வழக்கமாக தேர்தல் முன்னாடி எல்லா வேட்பாளர்களும் ஓட்டு கேட்டு ஒரு வாய்ஸ் மெசேஜ் போடுவாங்க. இது அந்த மாதிரி வழக்கமான மெசேஜ் இல்லை. நம்மளோட வருங்காலத்தையும் நம்ம பிள்ளைங்களுடைய எதிர்காலத்தையும் முடிவு செய்கிற முக்கியமான ஒரு விஷயத்தை நான் சொல்ல போகிறேன். அதனால் இது கொஞ்சம் கவனமாக கேளுங்க. நான் சசிகாந்த் செந்தில், உங்கள் திருவள்ளூர் தொகுதியோட காங்கிரஸ் மற்றும் இந்தியா கூட்டணியோட வேட்பாளர் பேசுகிறேன். எனக்கு இங்கே இருக்கிற பெருமாள்பேட்டை தான் சொந்த ஊர். படித்ததெல்லாம் பெரம்பூரில். ஒரு சாமானிய குடும்பத்தில் பிறந்து தான் நான் வந்திருக்கேன். அதனால் எனக்கு நம்ம குடும்பங்க படுற எல்லா கஷ்டங்களும் வலிகளும் நல்லாவே புரியும். நான் நல்லா படித்து 2009 ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸராக தேர்வானேன். அப்புறம் 3 மாவட்டங்களுக்கு கர்நாடகா மாநிலத்தில் மாவட்ட கலெக்டராக இருந்திருக்கேன். அதனால் எனக்கு மக்கள் பிரச்சனைகளை சரி செஞ்சு அதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஒரு விடை கண்டுபிடிக்கிறதோட அனுபவமும் உண்டு. அதே வேலையை 2009 நான் ராஜினாமாவும் பண்ணிட்டேன். அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னென்னா, எனக்கு ஒரு பயம் வந்துருச்சு. நான் ஒரு அன்பான அமைதியான சூழ்நிலையில் நல்ல வாய்ப்புகளோடு வளர்ந்தேன். அந்த வாய்ப்புகள் என்னுடைய குழந்தைகளுக்கும் அடுத்த சந்ததியினருக்கும் கிடைக்காம போயிருமோ அப்படின்ற பயம்தான் அது. நம்ம நாட்டில் கடந்த 10 வருஷமாக டெல்லியில் ஆளும் பாஜக ஒரு மக்கள் விரோத சக்தி. சாமானிய மக்கள், நடுத்தர வர்க்க மக்கள், இவங்க எல்லாரும் மேலே வந்துடக்கூடாதுன்றதில் அவங்க ரொம்ப குறியாக இருக்காங்க. அதனால தான் கடந்த 10 வருஷமாக வெறும் மக்கள் விரோத வேலைகளை மட்டும்தான் செஞ்சுட்டு வராங்க. குறிப்பாக நம்ம குழந்தைங்களோட படிப்போடு விளையாடுறாங்க. நீட் தேர்வு, புதிய கல்வி கொள்கை போன்ற பல பிரச்சனைகளை இவங்க மறுபடியும் நம்ம பிள்ளைங்களோட படிப்பை கெடுக்கிறதுக்காக பண்ணுறாங்க. இதனால் இன்றைக்கி இவர்களோட மக்கள் விரோத செயல்களை எதிர்த்து நம்ம நிற்கலைன்னா நம்ம குழந்தைகளுக்கு ஒரு எதிர்காலம் இருக்காது. அதனால் இவங்களை வீட்டுக்கு அனுப்புகிற காலம் வந்துருச்சு. வர 19ஆம் தேதி நீங்கள் பெருந்திரளாக, நீங்கள் மட்டும் இல்லை, உங்கள் உற்றார உறவினர், உங்கள் நண்பர்கள் எல்லோரையும் நீங்கள் கூட்டிகிட்டு வந்து கை சின்னத்துக்கு வெகுவாரியாக நீங்கள் ஓட்டு போடணும். ஜனநாயகத்தை நீங்கள் காப்பாற்றணும். அப்புறம் என் பக்கத்துலேருந்து உங்களுக்கு நான் ஒரு வாக்குறுதி கொடுக்குறேன். நான் எம்பி ஆகிறதும் உங்கள் வீட்டில் ஒரு பையன் எம்பி ஆகிறதும் ஒன்று தான். அப்படி தான் நான் நடந்துப்பேன். அப்படி தான் நான் உங்களுடைய பிரச்சனைகளில் பயணிப்பேன். மறுபடியும் உங்கள்கிட்ட நான் மன்றாடி கேட்டுக்கொள்கிற என்ன விஷயம்னா, நீங்கள் 19ஆம் தேதி தயவு செஞ்சு எல்லோரும் கூட நீங்கள் கை சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க. அந்த